வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் கிறிஸ்தவமும் தமிழும். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வந்த மத போதகர்கள் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டுகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது தமிழகத்தில் பிறந்த மயூரம் வேதநாயகம் பிள்ளை கிறிஸ்தவரான இவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய சிறப்பினை பார்க்கலாம். இவர் அக்டோபர் மாதம் 11, 1826 திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்தார். முன்னோடி தமிழ் எழுத்தாளர்களில் முதன்மையானவராக கருதப்படும் இவர் பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற முதல் தமிழ் புதினத்தை எழுதியவர் இவர். அது மட்டும் அல்லாமல் நீதிநூல், பெண்பதி மாலை, சர்வசமய சன்மார்க்க கீர்த்தனம் முதலிய புதினங்களை இவர் எழுதியதில் குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. இதில் அறநெறி கொள்கைகளுக்கு உதாரணம் காட்டவும் இந்த புதினங்களையே எழுதினேன் என்று கூறியிருக்கிறார். அதாவது பிரதாப முதலியார் சரித்திரத்தில் அறநெறிகள் குறைவாக உள்ளதை எண்ணி நீதி நூல்கள் போன்ற நூல்களை எழுதியுள்ளதாக அவரே குறிப்பிட்டுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. ஆங்கில கல்வி பெற்றவர்கள் தமிழுக்கு செய்யும் மிகப்பெரிய சிறப்புகளாக இவர் செய்த நாவல்களை பாராட்டினார்கள். இதனால் ஊக்கம் கொண்டு சுகுண சுந்தரி என்ற அடுத்த புதினத்தை எழுத ஆரம்பித்தனர். இருந்தபோதிலும் பிரதாப முதலியார் சரித்திரத்தில் ஒரு பங்கே சுகுண சுந்தரி புதினத்தில் இருந்தது. அப்புதினத்தில் முன்னுரையில் மனித இயல்பின் பல்வேறு கோணங்களையும் பல்வேறு தர்ம நீதி கொள்கைகளையும் இளம் வயதில் திருமணம் செய்வது போன்ற சமூக பழக்கங்களின் தீமைகளையும் எடுத்துக்காட்டியுள்ளதாக புதினத்தில் குறிப்பிட்டுள்ளதை அவரே குறிப்பிட்டுள்ளார். வேதநாயகம் பிள்ளை இளமை முதலே தமிழ் செய்யுள் இயற்றும் திறமை பெற்றிருந்தார். நீதிநூல் என்ற செய்யுள் வடிவில் அமைந்த நூல் ஒன்றையும் சர்வசமய சமரச கீர்த்தனைகள் என்று இசைப்பாடல்களையும் தொகுத்துள்ளார். பல தனி பாடல்களையும் இவர் இயற்றியது பெருமைப்பட வேண்டிய கிறிஸ்தவர்கள் உணர்கிறார்கள். திருச்சிராப்பள்ளி மகாவித்வான் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, ராமலிங்க வள்ளலார், கோபாலகிருஷ்ண பாரதியார் மற்றும் தமிழ் புலமை மிக்க திருவாடுதுறை ஆதீனத்தின் தலைவர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் ஆகியோருடன் இவருக்கு மிக நெருங்கிய நட்பும் இருந்தது. திருவாடுதுறை மகா சந்நிதானம் அவர்களுடன் தாங்கள் இயற்றும் வெண்பாக்கள் வழியாக உரையாடி கொள்ளும் நட்பு கொண்டிருந்தார் வேதநாயகம் பிள்ளை. மேலும் இளமை முதலே தமிழ் செய்யுள் இயற்றும் திறம் பெற்றிருந்த இவர் நீதி நூல் என்ற செய்யுள் வடிவில் அமைந்த நூல் ஒன்றையும் எழுதியிருந்தார். இவர் சமூக பணிகளாக தாது வருட பெரும் பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும் உதவிகளை செய்தார். கஞ்சி தொட்டிகள் அமைத்து தினமும் ஏழைகள் உணவருந்த உதவினார். இவரது உதவிகளை பாராட்டி கோபாலகிருஷ்ண பாரதியார் நீயே வருஷமேறு என்று தொடங்கும் கீர்த்தனையை இயற்றினார். அந்த காலத்தில் கிறிஸ்தவ வழிபாட்டு பாடல்கள் கிரேக்கம், லத்தீன் மற்றும் ஆங்கில மொழிகளிலேயே இருந்தன. தமிழில் அத்தகைய பாடல்கள் இருந்ததால் தமிழ் கிறிஸ்தவர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு
பாட முடியும் என்றெண்ணி திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, வேதமாதா அந்தாதி, தேவ தோத்திரம் மாலை, பெரிய நாயகி அம்மை பதிகம் போன்ற படைப்புகளை இவர் படைத்தது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. வேதநாயகம் பிள்ளையின் தமிழ் பாடல்களில் வடமொழி சொற்கள் மிகுதியாக உள்ளன. தியாகராஜரின் நிதிசால சுகமா இதைப்போல மானம் பெரிதா வருமானம் பெரிதா என்னும் பாடலை இயற்றி இருக்கிறார். நாளே நல்ல நாள்தான், நீ மலைக்காதே நெஞ்சே, தருணம் தருணம் போன்ற இவர் இயற்றிய பிரபலமான பாடல்கள் மக்கள் அனைவரும் அறிந்ததே. இவரது இசை பாடல்களில் ஒன்றான நாயகர் பஷமடி, நாகமாளிகா, சாமா சண்முக பிரியா, கேதார கவுளை 1955 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமான டாக்டர் சாவித்திரியில் ஒரு நடன காட்சிக்காக சேர்க்கப்பட்டது பெருமைக்குரிய விஷயமாக இருந்துள்ளது. இவ்வாறு கிறிஸ்தவர்களில் வெளிநாட்டவர்கள் மட்டுமன்றி தமிழகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்களும் தமிழ் மொழிக்கு நிறைய சிறப்புகளை செய்துள்ளது பெருமை தகுந்த விஷயமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.